திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகள் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அறையன் 32ல் நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் வழக்கு எண் ஐட்டம் நம்பர் 8 ரெட் பெட்டிஷன் 16,994 ரமேஷ் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். இவருடைய வழக்கினர் உமா காஞ்சி கைலாசம். இந்த வழக்கு குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு 19/6/2024 ஃபைல் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் 25/6/2024 வருது. தொடுத்தவர் ரமேஷ், வழக்கினர் உமா காஞ்சி கைலாசம். அப்போ இந்த வழக்கில் அவர் என்னோட கெமிஸ்ட்ரி ஒரு டீச்சரு. அவருடைய கொஸ்டின்லாம் இந்த கொஸ்டின்லாம் பாரு எவ்வளோ அடிக்க வச்சாரு, இவ்வளோ பிழைன்னு சொல்லிட்டு தான் அவர் கோர்ட்டை போய் நாட்டிருக்காரு. இந்த வழக்கு இன்னைக்கு 28ஆம் தேதியில் இன்னைக்கு வழக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருது வழக்கு. சரி, அடுத்து ஒரு வழக்கு பார்க்கலாம். அடுத்த வழக்கு ஒன்று சிஎம் பிரித்தி அவங்க கூட ஒரு 17 பேர் இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க. இது ஐட்டம் நம்பர் 14வது வருது. அதே அறையில தான் அந்த வழக்கோட இன்னொரு வழக்கு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஸ்டெல்லா மேரி அவங்க கூட 22 பேர் சேர்ந்து ஒரு வழக்கை போட்டிருக்காங்க. இந்த வழக்கினுடைய வழக்கறிஞர் சங்கர சுப்பு, அவர் தான் இந்த வழக்கு இது பண்றாரு. சரி, இந்த அதே அமர்வுல 14வது ஒரு வழக்கு வருது. சிஎம் பிரித்தி அண்டு 17 பேர் அவங்க கூட சேர்ந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெல்லா மேரி இன்னொரு ரிப்பெட்டிஷன் வருது. ஸ்டெல்லா மேரி அவங்க கூட ஒரு 22 பேர் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு இதே அறையில் 14வது ஐட்டம் நம்பரில் வருது. வழக்கறிஞர் சங்கர சுப்பு. சரி, இந்த 2 வழக்கு குறித்தும் நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு 21ஆம் தேதி ஃபைல் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் 26/6/2024 வருது. இந்த வழக்கில் உள்ள பெட்டிஷனர் சிஎம் பிரித்தி அவங்க கூட 21 பேர் சொன்னாங்க. 17 பேர் சொன்னாங்கல்ல, அவங்க தான் இந்த பெட்டிஷனரு. இவங்கெல்லாம் வழக்கு தொடர்ந்தாங்க. மொத்தம் 18 பேர். வழக்கறிஞர் சங்கர சுப்பு. சர்வீஸ் மேட்ரு இதெல்லாம் ஓகே. நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி இதெல்லாம் ஓகே. இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டால், இவங்க சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸு. இவங்க அந்த 4/2/2024 எக்ஸாம் நடந்ததில் அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி விட்டாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்க எக்ஸாம் ரீ எக்ஸாம் கேட்குறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு கட்டணம் எல்லாம் தனிப்பட்ட ஏற்கனவே கட்டண விலக்கு தான் கேட்குறாங்க. ஏற்கனவே நமக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்டிருக்குங்கள, அந்த கட்டணத்தோடய எக்ஸாம் வைக்கணும்னு கேட்குறாங்க. கட்டண விலக்கு கேட்குறாங்க வச்சுங்க. ரீ எக்ஸாம் தான் இவங்களுடைய ப்ரேயராக இருக்குது. இந்த வழக்கும் இன்னைக்கு 28ஆம் தேதி வருது விசாரணை. 14வது வழக்கா. சரி, அடுத்த வழக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த வழக்கு 21/6/2024 ஃபைல் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் 26/2024 வந்திருக்கு. இந்த வழக்கு தொடுத்தவங்க ஸ்டெல்லா மேரி அவங்க கூட 22 பேர். மொத்தம் டோட்டல் 23 பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் சங்கர சுப்பு. இவங்களுடைய பேர் என்னன்னு பார்ப்போம். இவங்களும் அதே தான். 18ஆம் தேதி 2024 ஆன்சர் வெளியிட்டாங்கல்ல, அந்த ஆன்சரில் அதெல்லாம் அந்த ஸ்டார் மார்க் மதிப்பெண் வச்சு தான் இவங்களும் வழக்கு தொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது ரெஸ்பாண்ட் டிஆர்பிக்கு தான் சொல்லியிருக்காங்க. டிஆர்பிக்கு என்ன சொல்லியிருக்காங்கட்டா, இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கூடாதுன்னு தான் இவங்களுடைய ப்ரேயராக இருக்குது. இந்த வழக்கு எதுவும் அந்த 14வது ஐட்டத்திலே இந்த பிரித்தி ஸ்டெல்லா மேரியும் ஒரே வழக்கறிஞர்னால ஒரே வழக்காக 14வது ஐட்டம் நம்பரில் வருது. அடுத்த வழக்கு குறித்து நாம் பார்க்கலாம். இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் லிஸ்ட் 2ல் கலைவாணி அவங்க ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர். அதே மாதிரி தேவி
அவங்களுடைய வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வரன். இந்த 2 வழக்குகளுமே அதே மாரி வருது. இந்த வழக்கு குறித்து பார்க்கலாம் வாங்க. இந்த வ இந்த வழக்கு வந்து 7/6/2024 ஃபைல் ஆகி 19/6/2024 வந்து வந்திருக்கு. பெட்டிஷனர் வந்து கலைவாணி, வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வரன். இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா, பெரும்பாலும் கவிதா ரமேஷ் அவர்களிடம் போற வழக்கு எல்லாமே வந்து பொதுநல வழக்கா பார்க்க மாட்டாங்க. எல்லாமே வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து வேலை கேட்டு போற மாரி வழக்கா தான் இருக்கும். பிரேயரும் அதான் வச்சிருக்காங்க. அந்த பெட்டிஷனர் வந்து எலிஜிபிள் வந்து அப்பாயின்ட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்னு வச்சிருக்காங்க. பிரேயர் அந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம். இதான் அந்த வழக்கு, அவங்களுடைய வழக்கு. இதெல்லாம் வந்து வழக்கு தள்ளி தள்ளி 24ஆம் தேதி வந்த வழக்கு திரும்பி 26க்கு போய் இன்னைக்கு திரும்பி 28க்கு வருது. வழக்கு தள்ளி தள்ளி வந்திருக்கு. இதுல இன்னொரு வழக்கு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த வழக்கு வந்து 7/6/2024, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 11/6/2024. வழக்கை தொடுத்தவங்க ஏ தேவி, வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் தான். இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா, இவங்களும் அதே தான். பெட்டிஷனர் வந்து எலிஜிபிள், அதாவது கிராஜுவேட் டீச்சருக்கு எலிஜிபிள். அவங்க விட்ட நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகள். இந்த வழக்குகள்லாம் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இது போன்ற ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.